டே 3 பார்க்கலாம். டே 3 முன்னாடி இன்ஃபர்மேஷன் சொல்லிடு. என்ன இன்ஃபர்மேஷனு? டே 1 டே 2ல டே 3 எப்படி கனெக்ட் ஆச்சு? சுவாமியை கடைசியாக பார்த்துட்டு தேங்காய் தான் லாஸ்ட்டாக உடைச்சிட்டு கீழே இறங்கி வந்து என்னது டே 2ல எங்க தேங்காய் உடைச்சான் அப்படி இல்லையா? மண்டே உடைப்பேன். டே 2ல அறிவுராசன் முடிஞ்சுது. எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் போலீஸ் கிளீஸ் எல்லாமே கடையெல்லாம் காலி பண்ணிட்டு மொத்தமாக இறங்கிட்டானுங்க. அன்றைக்கி போலீஸ் கூட மேக்ஸிமம் இல்லை. வந்துட்டு எதிர்க்கே வந்து சின்னதாக ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. பார்த்துன்னு தூங்கிட்டு நான் ஒரு 3 ஹவர் தூங்கியிருப்போம். காலைல ஒரு 3-3:30 எழுந்துமா, லேட்டாக தூங்கிட்டு சீக்கிரமாக எழுந்து அப்புறமா தான் போய் பார்த்தா ஒரு ஈக்கு அது கிடையாது. ஊரே காலியாக கிடக்குது சபரிமலைக்கு மேலே. ஒரு மேக்ஸிமம் நாங்கள் பார்த்ததே ஒரு 10 பேர் தான் பார்த்துருப்போம் சபரிமலைக்கு மேலே. ஒரு போலீஸ் கிடையாது, ஒரு கடை கிடையாது. காலையில் தண்ணி குடிக்கிற தண்ணி எல்லாமே கரையாயிடுச்சு. தாடியோட நல்லா இருந்ததால தாடி எடுத்துட்டா நல்லா இருக்காங்க. தாடி எடுத்துட்டா நல்லா இருக்கும். நான் உங்களை கேட்டால் நீன்னு கேட்டுக்கிறேன். உங்களுக்கு தாடி எடுத்துட்டா நல்லா இருக்கா? எனக்கு தாடி எடுத்துட்டா நல்லா இருக்கா? ஓரளவுக்கு சின்ன பையன் மாதிரி. தாடி இருந்ததுன்னா அதுலேயே பாருங்க குரங்கு மாதிரி இருக்கேன்னா. தாடி வச்சா 30 மாதிரி இருக்கேன். தாடி எடுத்துட்டா 25 மாதிரி இருக்குண்ணா. அந்த 25 தான் ஆகுது. நான் நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி எஸ். ஓகே, இதில் வந்து த்ரோ நான் பார்த்துட்டு இருந்தேன் நேற்று சும்மா ரஃப் கட் பண்ணும்போது. தீபக் பவுலிங் போட்டு பார்த்துருக்கியா? இதே மாதிரி தான் பவுலிங் போடுவான். கரெக்டாக இந்த மாதிரி தான் ஃப்ரண்ட்டிலுக்கு முன்னாடி போய் பிளேஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா கையை இப்படி குனிஞ்சு முன்னாடி த்ரோ அடிப்பான். அதே மாதிரி போய் அடித்தானா இப்போ எங்கள் 2 பேர் பவுலிங் பாரு. நானும் பவுலிங் இப்படி தான் போடுவேன். இதெல்லாம் ஒயிட் நோ பாலுக்கு போயிடும். இதே மாதிரி தான் இப்போ ராக்கெட் போடுவாங்க கட் பண்ணிட்டு. அவ்வளோதான். பம்பையிலேருந்து வண்டி எடுத்துட்டு ஒரு இடத்துல நிறுத்தினார். மலை மேலே போயினே இருந்தார். எங்கேயோ மலை மேலே நிறுத்திட்டு வண்டியை தான் தொச்சிருந்தார். அப்போ தான் நிறுத்திட்டு ஆரம்பிச்சான்டா. இங்கே தானே ஆரம்பித்தான். நாங்கள் என்ன நினச்சோம், இப்போ புளியூரில் பின்னாடி ரோடு இருக்கும் பார்த்தியா, அம்மன் கோயிலுக்கு இன்னொரு ரோடு வரும் பாரு. அந்த மாதிரி கொஞ்சம் தூரம் ரோடு மோசமாக இருக்கும். அதுக்கப்புறமா அதில் ஒரு மெயின் ரோடு ஹைவேவோ கனெக்ட் ஆகிடும்னு நினச்சோம்டா. 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட சுத்தம். இதோட மோசமாக இருந்தது. இதெல்லாம் டீசென்ட்டு. எங்கள் நம்பிக்கை எப்போ விட்டுதுன்னா 2 சைடும் இந்த யானை தடுது. இந்த கார் வரும்போது கொஞ்சம் நம்பிக்கை வந்தது. பரவாயில்ல, முன்னாடி ஒரு சஃபாரி வண்டி போகுது. இவனுக்கு வந்து கேரளாக்காரனுக்கு தான், கேரளா வண்டி தான். ஆமாம், கொஞ்சம் நம்பிக்கை வந்ததுன்னா ஒன்றுனா கூட டக்குனு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்ட்டு. இவங்க என்ன பண்ணிட்டானுங்க, அங்கே சைடில் வந்து நதியை பார்த்துட்டு வரமா வண்டியை கட் பண்ணிட்டாங்க. சைடில் வரமா நம்மளுக்காக தான் ஒரு வழி தான் உள்ள. அவன் சைட்லேருந்து வெளியே எட்டி பார்த்தானுங்க. அதுக்கப்புறமா வண்டி நிப்பாட்டானுங்க. நான் ஒரு ரூட்டு காமிச்ச பாரு, இப்படி பிரிட்ஜு போதுடா, இங்கே போதுடா, ரோடு ரெடி பண்ணுறோம் கிட்ட போயிட்டு இந்த ரோடு போனால் அது வருமானு சொல்லி மலையத்தில் கேட்கறதுக்காக கண்ணாடி இறக்குனாரு. கண்ணாடி ஏற்றிருக்கணும்ல, அந்த வண்டியில் ஏறல. சுத்துறாரு. இந்த கையில் ஸ்டேரிங்கை பிடிச்சிக்கினாரு. இந்த கையில் ஸ்டேரிங்கை பிடிச்சி இங்கே ஏற்றத்துக்கு எவ்வளோ ஆக போகுது. இங்கே பிடிச்சிக்கினாரு. இப்போ இது இவன்னா ஸ்டேரிங்க இதுவாக வச்சிங்க, ஸ்டேரிங் இப்படி நான் வச்சிக்கினாரு. உள்ள விட்டாரு. இப்படின்றாரு. நானும் கொஞ்ச நேரம் நோண்டிக்கிட்டு இருந்தேன், பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னடா இப்படி புஷ்ணி இப்படி பண்றாரா, இல்ல உள்ள இருந்து வெப்பனை தூக்கி நம்ம போட்டு போறாரா காட்டுக்குள்ள இருந்தெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு பயத்துல அப்படிதான் ஆயிடுச்சு. மலையாளம் நல்லா பேசுறாரு. ஆல்ரெடி மலையாளத்து ஆளுங்கள் தான் பேசிக்கிறாரு. இவர் முன்னாடி போய் நடுவு காட்டுல எங்கன்னா வண்டி நிப்பாட்டு பின்னாடி இருந்து இன்னொரு வண்டியில வந்து நம்மள அச்சு போட்டு தூக்கி போயிட்டு போறாங்க. நம்ம கிட்ட முதல்ல எனக்கு அப்படிதான் தோணுச்சு. பிரசாதம் எல்லாம் வந்தது இல்ல, எனக்கு அந்த மாதிரி யோசிச்சேன். நான் கம்முன்னு இருப்பேன். நான் உஷாரா என்ன பண்ணிட்டேன், நம்மளுக்கு ஆயுதம் எல்லாம் இருக்கா பார்த்துட்டு கீழே வந்து இந்த இப்போ இருக்க வந்து சேஃப்டி பெல்ட் போடுற வச்சுக்க, அங்க வந்து போடலன்னா பீப் சவுண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கும். அதுக்கு நெட்ல ஒரு ப்ராடக்ட் விற்கிது, கரெக்டா இப்படி அழுத்துற மாதிரி. இந்த மாதிரிதான் இருக்கும் வச்சுங்க. அது நிறைய பேருக்கு தெரியும். கரெக்டா இதுல காமிக்கிறேன். அது வந்து கீழே என் காலாண்டுக்கு வந்தது. அது எப்படி இருக்கும்னா, ஜிபியூ படத்துல வந்து இப்படி கையில கீழே இருந்தது. அதை ரெடியா உஷாரா வச்சுக்கினேன். ஃபைட்டு வந்ததுன்னா எட்டுக்கிறோம், குத்துறோம், ஒரு தொண்டையா குத்துறோம். பாட்டு ஒரு ப்ளூடூத் வர தீபக் தான் இருந்தது. தீபக் கிட்ட சொல்லிடலாம், டே ஜிபி பாட்டு போட்டுறா, நம்மளுக்கு வெறி வந்துடும், அச்சு போட்டு அந்த மாதிரி மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்கெல்லாம் நின்று நம்மளை போட்டு சொல்ல போறான். காலில் ரெடியா இருக்கு. எத்தனை எதாவது நிப்பாட்டினா வண்டி கிண்டி வந்ததுன்னா தூக்கி அச்சு வச்சிடலாம். கண்ணாடி எல்லாம் சைட்ல இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்ல போயிட்டு இருந்தோம். ஆனா எங்களுக்கு தெரியாத, அவன் ரூட்டு தெரியாம எங்களுக்கு பயந்துட்டு இருந்தான். அவனை தம்ம பயத்துல இருந்தான்.
ரூட் தெரியாம கூட்டின்னு வந்துட்டோம். இவனுங்க நம்மள அச்சு போட்டு வேலையை தூக்கி போயிட்டாங்க. அவர் அந்த பயத்துல இருந்து அவர் ஸ்டேரிங்ல கெட்டிமா முடிச்சுக்கினாரு. நம்மள அச்சு போட்டு வேலை தூக்கி போயிட்டு போறானுங்க, வேன் வேற லோன் போட்டு வாங்க வேண்டாச்சே, இத்தனை பேர் இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு அவன் எங்களை பார்த்து பயப்பட, நாங்க அவனை பார்த்து பயப்பட, எல்லாரும் சேர்ந்து யானையை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சோம். ஒரு கட்டத்துல யானை சாணி இருந்தது, யானை ரோட்ல வந்து காஞ்சி போன சாணியா இருந்தது யானை சாணி. சரி கடந்து போயிட்டு இருந்தது, எல்லாம் எப்பயோ போட்டுதான். ஒரு கட்டம் தாண்டி போயிருந்தோம், யானை வந்துட்டு போன தடம் மண்ணில் இது பண்ணிருக்கோம்ல கால் அடியாது, மரத்தெல்லாம் உடைச்சிட்டு அந்த வழியில வந்துட்டு ரிட்டர்ன் போன தடம்லாம் இருந்தது. சரி அப்பயே திருத்திக்கணும், அது எப்படிதான் இருக்கும். ஃப்ரெஷ்ஷா சாணியை பார்த்தோம், ஃப்ரெஷ்ஷா சாணியை பார்த்துட்டு இந்த சைடுல வண்டியை திருப்புறாரு. திலக்கு அந்த சைடு யானை வந்துட்டு போயிருக்காரு பாரு, அங்க யானை கால தட்டின்றான். யானை தான் நினைச்சுன்னு சதுரி திரும்பி பாக்குறாரு இவரு. நாங்க வந்து ஒரு 50 தூக்கத்துல, இப்ப வேன்ல போறோம், ஏசி வண்டி தூங்கிட்டு தான் போவோம். நைட்டு ஒழுங்கா தூங்கல, 3 மணி தான் தூங்கிட்டு போறதுல 50 தூக்கத்துல இருந்தோம், 50 முடிச்சுக்கிட்டு இருந்தோம். டிரைவர் தான் கொஞ்சம் பிரிஸ்கா இருந்தாரு, அவரும் அப்பப்போ தூங்கினாரு. அது வேற விஷயம். அந்த யானை சாணி ஃப்ரெஷ்ஷா பார்த்துக்கோங்க, எல்லாம் 100% தாண்டி பீக்ல போயிட்டோம். முடிச்சுக்கிட்டு ஆளாளுக்கு கண்ணு ஒரு பக்கத்துல இருக்கு, 360 கேமரா மாதிரி ஒருத்தர் ஒரு தூரத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோம். எந்த சைடு யானை வந்தாலும் எந்த சைடு இறங்கி ஓடலாம் அப்படின்னு பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷா யானை சாணி எல்லாம் பார்த்துட்டு போயினா இருந்தாலும் ஜிபிஎஸ் கிடையாது, ஒரு சிக்னல் வரல, பிஎஸ்என்எல் எந்த சிம்மும் எடுக்கல. எதுனா வண்டி பஞ்சர் ஆகி மாட்டினா கூட ஸ்டெப்னி இருக்குதான்னு தெரியல, வேனுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டெப்னி இருக்குது, அது எப்படி கைட்டு மாட்டணும் டிரைவருக்கு தெரியுமா தெரியல. டிரைவருக்கு தெரிஞ்சாலும் அந்த நேரத்துல யானை எதுனா வருமா, டிரைவருக்கு இறக்கண கண்ணாடியே ஏற்ற தெரியல. இல்லடா அதான் உண்மை, இறக்கிட்டாரு ஒரு ஆர்வத்துல கண்ணாடி, அது எப்படி ஏத்துறதுன்னு தெரியல. பட்டன் சிஸ்டம் ஒரு அளவு கேடுது, அதுக்கு மேல ஏற மாட்டேங்குது. இவன் எப்படி இறங்கி ஸ்டெப்னியை மாத்தி யானை வந்ததுன்னா அதுக்கிட்ட என்ன போராடுவான். கொடுக்கறதுக்கு வாழைப்பழம் கூட இல்லை நம்ம கையில, வெறும் பிரசாதம் தான் இருக்கு, எடுத்து கொடுக்க வேண்டியது. பிரசாதத்தை சாப்பிடுமா திருப்பி நம்மளுக்கு போலிங் போடுமா கூட தெரியாது யானை. அந்த பயத்துல போயிட்டு இருந்ததுன்னா ஜிபிஎஸ் எங்கேயுமே வேலை செய்யல. எங்க கிட்ட இருந்தது தீபகோடைய போனு, வண்டியில ப்ளூடூத். அவள் தான் சாமி பாட்டை போட்டு விடுறதுல காமிக்கல, காப்பிரைட்ல மாட்டிப்போம். மொத்தமா சாமி பாட்டை போட்டு விட்டோம், ஃபுல் சவுண்டு வச்சிட்டோம், காது கூட கேட்காத அளவுக்கு. பயத்துல வந்து அங்க ஒரு சைடு அது இருந்து உள்ள டக்கு டக்குன்னு அது இருக்குது. ஒரு கட்டத்துக்கு தாண்டமா லைட்டா சிக்னல் வர ஆரம்பிச்சது. ஒரு வீடு ஒன்று பார்த்தோம், வீடு ஒன்று, ஒரு குழந்தை சைக்கிள், ட்ரெஸ் தான் காய போட்டிருந்தாங்க. அப்போதான் எங்களுக்கு போன உயிர் ரிட்டர்ன் வந்தது. பரவாயில்ல, டிரைவரால் ஆபத்து இல்லை, யானையாலையும் ஆபத்து இல்லை, இதுக்குள்ள போயிடலாம் சொல்லி இந்த பயத்துல அவர் பிரிஸ்க் ஆகி அடி கவுண்டர் அடி சதுரிட்டாரு. நான் இது பக்கம் விழுந்து வந்து சிரிக்கிறோம். அவனுக்கு தமிழ் தெரியுது, அவரும் கவுண்டருக்குலாம் அவருக்கே சிரிப்பு வருது, டிரைவருக்கே சிரிப்பு வருது நம்ம கலாய்க்கிறத பார்த்து. அவர் பாட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு பயத்து போகிறதுக்கு. ஆனா பயத்துல ஜுரம் வரும் கேள்விப்பட்டிருப்போம், பயத்துல இருந்த ஜுரமும் ஓடிச்சு. அதான் நடந்ததுங்க. நல்லா இருக்கு, பாராட்டலாம். நல்லா இருக்கிற மட்டும் திட்டுறீங்க. செங்கோட்டையில வந்து இறங்க வேண்டியது. சொல்லுங்க. அதுக்குதான் செங்கோட்டைக்கு வந்து இறங்க வேண்டியது. நம்ம ஆளு ஓட்டுறாரு. எப்படி நாங்க சிப்ஸ் வாங்கின கடையில இருந்து 4 கிலோமீட்டர்ல செங்கோட்டை, இவரு ஓட்டுறாரு 40 நிமிஷம். நாங்க வந்து என்ன பண்றோம்னா லாஸ்டா போறோம், அந்த 2 பாட்டோட முடிச்சலாம். அரியாரசனமே பாட்டு ஒண்ணு போட்டு போய் அந்த ஐயப்பன் சாங்கு, அந்த 2 பாட்டோட முடிச்சா அந்த பாட்டு முடியறதுக்கும் ரயில்வே ஸ்டேஷன் வரத்துக்கும் கரெக்டா இருக்கும். அந்த பாட்டு முடிஞ்சிச்சு, சரி ஆஃப் அண்ட் ஒன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துடும், 2 நிமிஷத்துல போது பாட்டு ஆஃப் பண்ணி 10 நிமிஷம். அதுக்கப்புறம் எங்க போறோம் மேப்ல எடுத்து பார்க்க சொன்னாங்க. மேப்ல பார்க்க வேண்டியது என்னன்னா 4 நிமிஷம் போற இடத்துல 40 நிமிஷம் ஓடி நிக்குது வண்டி, 4 கிலோமீட்டருக்கு சொல்லிட்டு பார்க்கலாம்னு நினைச்சுன்னு பாக்குறோம். அதுக்கு அடுத்த ஸ்டேஷன் எது, தென்காசின்னு போர்டு போட்டிருக்கு. என்னடா தென்காசி, ஒரு செங்கோட்டையில இறக்க வேண்டியது தென்காசின்னு அவர் மேப் போட்டாரு, எத்தனை விட்டாரு தென்காசியில. அடுத்த ஸ்டேஷன் வேற, அங்கதான் டிஃபன் வாங்கலாம்னு ஐடியால இருந்தோம். டிஃபனுக்கே விட்டாரு, 4-5 மணிக்கெல்லாம் எடுத்து விட்டாரு டிஃபனுக்கு. நம்மளுக்கு கரெக்டா இருந்தது, வெயிட்டிங் எங்கேயும் வெயிட் பண்ணல, ஜாலியா ஒரு சுத்தி காமிச்சாரு. கேரளா போச்சு ட்ரிப்பு. அவர் என்ன சொதப்பினாலும் அதான் சொல்றல, அவர் எடுத்த முடிவெல்லாம் எங்களுக்கு சாதகமா இருந்தது. நல்லா அவருக்கு டீசல் வேஸ்ட், டைம் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். ஆனா எங்களுக்கு எல்லாமே ப்ளஸ்ஸா போச்சு. சாப்பிட்டு தூங்கிட்டோம். ஏந்து பார்த்தா தாம்பரம் வந்துச்சு. வெளியே போறதுக்கு வழி தெரியல. அதுக்கப்புறமா சுத்தி அங்க ஒருத்தர்கிட்ட இருந்து கேட்டு, அவர் என்னது அவரும் வெளியதான் எங்கேயோ போறாரு, கட்சியோக்கும் அவர் எங்களை ஃபாலோ பண்ணாருன்னு நினைச்சுக்கோ. அவர் சொன்னாரு பின்னாடி லிஃப்ட் இருக்குங்க அதுல போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. லிஃப்ட்ல போய் ஏறி 2 பட்டன் இப்ப நம்மதெல்லாம் 1 2 3 4 தானே போட்டிருக்கோம். அங்க வேர்டிங் யூபி எஸ்பி உத்தரகாண்ட் போட்டிருக்கு. பக்கத்துலயே அந்த படிக்கட்டுல கூட போயிடலாம், படிக்கிற கூட தேவைன்னு வச்சுக்கோ. எக்ஸ்லேட்டர் இருந்தது, கண்ணுக்கு எதிர்க்கே வந்தது. அதுல போலான்னா லிஃப்ட்ல தான் போனோம்னு ஏற்றி விட்டாங்க. ஏற்றி விட்டா மறுபடியும் மூஞ்சானே போய் நின்றுது. மறுபடியும் போய் மேலே போய் நின்றுட்டு வெளியே வந்து பார்க்குறோம், அவங்க அழகா எஸ்கலேட்டர்ல வந்து நிற்கிறாங்க. அது முன்னாடி எஸ்கலேட்டர் ஏற்றி விட்டதே அவங்கதான். அங்க ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் வேஸ்டா போச்சு. அந்த ஃப்ளோர்ல ஒருத்தர் வழி சொன்னாரு. மேல் ஃப்ளோர்ல வந்தவொடனே
பக்கத்துல அவர் நிக்கிறாரு. மறுபடியும் அவர்கிட்டயே கேட்கறோம் எங்க வெளியே, மறுபடியும் அப்படியே வெளியே வந்தோம். மறுபடியும் கேட்டு எங்க வெளியே, ஒரு ஒருத்தர்கிட்டயும் 3 வாட்டி வழி கேட்ட கதை இருக்கா, அவரும் கூடயே வந்து போல எங்களுக்கு வழி காமிக்கிறதுக்கு கூடயே கேட்டு மறுபடியும் வெளியே வந்து சென்ட்ரலுக்கு வந்து டிக்கெட்டை எடுத்து பொறுமையா உட்காந்துட்டு அந்த டே முடிஞ்சுது.